ஹலோ, நவராத்திரி நைவேத்தியங்கள் பண்ணிட்டு வரோம் இல்லையா? அதுல பச்சை பயறு இருக்கு இல்லையா? அதுல வந்து ஒரு ஸ்வீட் சுண்டலும் உப்பு காரம் போட்ட சுண்டலும் ஒன்று பண்ணி கட்டலான் இருக்கேன். அப்புறம் மிளகு பொங்கல் ஒன்று காலம்பரை நிவேதத்துக்கு பண்ணலான்னு நினைச்சுட்டு இருக்கேன். இந்த பொங்கலை நான் வந்து லாஸ்ட் வீக் தாயார் கோவில் இருக்கு பாருங்க, சென்னையில வாணிமஹால் கிட்ட, அங்க பிரசாதமா கிடைச்சது. நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் சொல்றா திருப்பதியில கூட அது கிடைக்கிறது, ஈவினிங்ல எல்லாருக்கும் பிரசாதமா தரான்னு சொல்றா. பட் நான் வாங்கி அங்க சாப்பிட்டதுல இது லாஸ்ட் வீக் நான் வாங்கி சாப்பிட்டதுல சரி நம்ம இதை ஒரு பிரசாதமா நம்ம வந்து போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஆத்துல ட்ரை பண்ணேன். அதே மாதிரியே வந்தது. அதையும் உங்களுக்கு பண்ணி காட்டலான் இருக்கேன். அதுக்கு முந்திரி வேற எதுவுமே தேவையில்லை, வெறும் மிளகும் அரிசியும் மட்டும்தான் தேவை. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பயரை வேக விட்டுடலாம். அதுக்கு தேவையான சாமான்லாம் சொல்றேன் பாருங்க. அந்த பயர் சுண்டலுக்கு நான் வந்துட்டு இன்னைக்கு 125 ml கப்ல வந்து இந்த பயரை ஊற வச்சிருக்கேன். எப்படின்னா இதை வந்து நம்ம முதல் நாளே கூட ஊற போடணும்னு அவசியம் கிடையாது. சாயந்தரம் பண்ண போறேன்னா காலம்பரை வறுத்துட்டு சும்மா ஒரு சூடு வர வறுத்துட்டு அப்படியே வேக விடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1 or 2 hours சும்மா வெந்நீரை விட்டு வச்சேன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு பாருங்க, ரொம்ப நல்ல பயர் கிடைச்சிருக்கு. குட்டியா அது பாருங்க, ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு, மணி மணியா இருக்கு பாருங்க. இதை விட அடுத்த ஸ்டேஜும் இருக்கு, எது ஒன்றா பண்ணிக்கலாம். எங்களுக்கு இன்னைக்கு இது வாங்கினோம் நாங்க. இது வேக விட்டுட்டு உப்பும் பண்ண போறேன், ஸ்வீட்டும் பண்ண போறேன். இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. இந்த பயரை வேக விட்டுட்டு வெல்லம், ஏலக்காய், தேங்காய் துருவல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன், அவ்வளவுதான் இதுக்கு தேவையான சாமான்கள். அதே மாதிரி உப்பு போட்ட சுண்டலுக்கு என்ன வேணும்னா, இந்த பயறு வேக விட்டதுல பாதி எடுத்துக்க போறேன் இல்லையா, அதுக்கு தேவையான உப்பு போட்டு அதுல போடணும். அடுத்து அது காரத்துக்கு என்ன பண்ண போறேன்னா, இது கம்மியா தானே பண்ண போறேன், அதனால நல்ல காரம். அந்த மிளகா ஒரு பச்சை மிளகாவும் இந்த கொத்தமல்லியும் தேங்காவோட சேர்த்து அரைச்சுக்க போறேன். அப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம், இந்த தாளிச்சு கொட்டுறதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், கடுகு, அவ்வளவுதான் இதுக்கு தேவையான சாமான்கள். இந்த பயரை வாஷ் பண்ணின்னு வந்துட்டேன். இப்போ இந்த ஜலத்தை விட்டு குக்கர்ல ஒரு விசில் விட்டா கூட போதும் போல இருக்கு, அவ்வளோ நல்லா இருக்கு. சின்னதா 1 or 2 விசில். இப்போ இதை குக்கர்ல எப்படி வேக விட போறேன்னா, ஒண்ணு உப்பு போட்ட சுண்டலோ இல்லையோ அதுக்கு லைட்டா உப்பு போடணும். இன்னொன்னு வந்து வெல்லம் போட்டு பண்ண போறேன், அதுக்கு அவ்வளவு உப்பு தேவையில்லை. இதுக்கு லைட்டா 2 உப்புகள் தான் போட்டிருக்கேன், ரொம்ப வேண்டாம். அப்புறம் மேல வேணும்னா போட்டுக்கலாம். சும்மா இதுல உரைக்கணும் இல்லை, அதுக்காக தான் போட்டிருக்கேன். ஒரு பிளேட்டை வச்சுட்டு இது வெல்லம் போட்டதுக்கு வச்சிருக்கேன். இப்போ இதை மூடிடலாம். மூடிட்டு ஒரு 2 விசில் வந்த உடனே வெந்த அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. குக்கர்ல சவுண்ட் வந்திருக்கு, அணைச்சிருக்கேன். அதை எடுக்கிறதுக்குள்ளேயும் நம்ம இதை அரைச்சுட்டு வந்துடலாம். இந்த கொத்தமல்லியும் ஒரு மிளகா, துளி உப்பு, ரொம்ப ரொம்ப பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா கலர் மாறாம இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து தேங்காய் துருவல் வச்சிருக்கேன், அதனால இதுல போடல. அப்படி தேங்காய் போடுறவா கீத்தி போடுறவா இதோடய கூட போட்டுக்கலாம். போட்டுட்டேன்னா சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை அரைச்சுன்னு வரேன். தண்ணி விட வேண்டாம் அதுக்கெல்லாம். இந்த அளவுக்கு நான் இவ்வளவுதான் அரைச்சிருக்கேன், இவ்வளவுதான் ஆச்சு. இது அப்படியே அதுல போட்டுலாம், நல்லா இருக்கும் மனமா. இப்போ பாருங்க, இது வெந்திருக்கு பாருங்க. நான் சும்மா ஒரு 2 விசில் ப்ரெஷர் பண்ணல, நீங்க அவாவா பார்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதை தாளிச்சு கொட்டி பண்ணிவிடலாம் சுண்டல். தேங்காய் எண்ணெயில தான் பண்ண போறேன். இதுல மட்டும் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். 2 கடுகு. நான் இந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் பண்றேன் எல்லாம். நீங்க அவாவா எவ்வளவு பண்றீங்களோ அதை பண்ணிக்கோங்க. தனியா வேக விட்டேன்னா கூட பரவாயில்ல, குழையாம வேக விட்டுக்கோங்க. இதுக்கு வெள்ளத்துக்கு கொஞ்சம் குழைஞ்சா கூட பரவாயில்ல, ஏன்னா அது வெள்ளத்துல போடும்போது நெத்தாயிடும். இதுக்கு வந்து குழையக்கூடாது. இதுலயே பெருங்காய பொடி, கருவேப்பிலை, நெக்ஸ்ட் பயறு. இப்போ இந்த சகச்சி வச்சோம் இல்லையா, அது அந்த குவான்டிட்டி எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன், உப்பு போட்ட பயறு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஸ்வீட் சுண்டல் காட்டுறேன் பாருங்க. இந்த ஸ்வீட் சுண்டலுக்கு மேலாக கொஞ்சம் தண்ணி கூட வச்சேன்னா அது பாருங்க இந்த மாதிரி வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் நன்னாவே வேகணும், ஏன்னாக்க இது வெள்ளைப்பாகுல போடும்போது நெத்தாயிடும். அப்புறம் இதை பாருங்க, இதை கொஞ்சம் தண்ணி நிறைய வச்சு தானே வேக வச்சேன். ஏதாவது 1 2 நெத்தா இருந்தால் ஒரு மாதிரி விரைச்சிக்கும் அந்த வெள்ளைப்பாகுல போடும்போது. அதனால என்ன பண்ணுவோம், இந்த கரண்டியால கொஞ்சம் லைட்டா மசிச்சுக்கோங்க. தனியா வேக விட்டா நன்னாவே தெரியும். நம்ம குக்கர்ல வச்சதால இப்படி டவுட்டா இருக்குல்ல, போதும். இவ்வளோ கொஞ்சம் லைட்டா மசிச்சுட்டா போதும். ஃபர்ஸ்ட் இந்த வெல்லத்தை போட்டு விடுறேன். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் திட்டத்துக்கு எடுத்துட்டு இருக்கேன் நான் வெல்லம். இதுக்கு சும்மா தண்ணி தெளிச்சிருக்கேன் பாருங்க, அவ்வளோதான். நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன், ஏன்னா நிம்மதியா இருக்கு. இதுல ஒன்றும் இல்லை, தூசு தும்பெல்லாம் இல்லை, வடிகட்ட வேண்டாம், ஈஸியா இருக்கு வேலை பாருங்க. பத்தியெல்லாம் துளி ஒரு டிராப் தெளிச்சதே இப்படியே இலகி எடுத்து பாருங்க. அதனால பார்த்து தான் பண்ணிக்கணும். அடுப்பை சின்னதா வச்சுட்டு இந்த மசிச்சோம் இல்லையா பச்சை பயிரை போட்டு விடுறேன். அடுப்பை அணைக்க கூட அணைச்சிடலாம், போதும். இந்த ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூன் மாதிரி போட்டிருக்கேன்.
நெய் இது குட்டி ஸ்பூன், அதனால 2 ஸ்பூன். இந்த பாருங்க, இந்த மாதிரியே வச்சுக்கோங்க. கொஞ்சம் அப்படி தளர்வா வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குலாம் இது இறுகிடும். அப்புறம் ரொம்ப நெத்தாயிடும் இல்லையா, அதுக்காக தான் நான் இப்போ அணைச்சுட்டேன். இது பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கட்டும். பார்த்தாக்கே ஃபர்ஸ்ட் அப்படி இருக்கும், போக போக நல்லா இறுகிடும். முதல்ல இறுக எடுத்தா ரொம்ப இதுவா இருக்கும், நெத்தாயிடும். அவ்வளவுதான், ரெடி. இப்போ இந்த மிளகு பொங்கலுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. அரிசி, பொதுவா அரிசியில தான் பண்ணுவா கோவில்ல. என்கிட்ட மாலைபட்சத்துக்கு வாங்கின நெய் கொஞ்சம் இருந்தது, அதுலயே பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பண்றேன். சீக்கிரமும் வெந்துடும் அப்படின்ட்டு 125 ml ½ கப்பை வந்து எடுத்து ஒரு அரை மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இதை நீங்க ரைஸ் இருந்தா கூட நல்லா 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கர்ல நல்லா வச்செல்லாம் குழைய வேகும். அதுக்கு உப்பு, மிளகு தூள் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நெய், பெருங்காயம், ஜலம், இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் இந்த நொய்யை நான் கலந்துன்னு வந்துட்டேன் நல்லா. சம்டைம்ஸ் வெளியில வாங்குற நொய் வந்து கல் இருந்ததுன்னா அரிச்சுட்டுக்கோங்க, இதுல ஒன்றும் இல்லை. இப்போ அந்த 1 கப்புக்கு 2 கப்பு நல்லா ஜலத்தை விடுறேன் நான். குழஞ்சாலும் குழையணும் நல்லா. வேணும்னா அப்புறம் கூட வெந்நீர் விட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு இதுக்கு தக்கின உப்பு மட்டா போட்டிருக்கேன். இதுலயே கொஞ்சம் அந்த பெருங்காயத்தையும் போட்டுடுறேன், கட்டி பெருங்காயம். நல்லா மணமா இருக்கும், கரையும் அதுலயே போட்டுட்டோம்னா. இப்போ இதை குக்கர்ல தான் வைக்க போறேன். குக்கர்ல வச்சு நல்லா 5-6 சவுண்டு விடலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். குழஞ்சாலும் பரவாயில்ல இல்லையா, அதனால அப்படியே வச்சிருப்பேன். வெயிட்டை போட்டேன். இது சவுண்டு வந்ததுக்கு அப்புறம் எடுக்கச்சே காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, இது ஒரு 5-6 சவுண்டு விட்டுட்டேன். நன்னாவே பரவாயில்ல, ஏன்னா உங்களுக்கு குழசெல்லாம் வேகணும். இதெல்லாம் நன்னா வெந்திருக்கு. சாதம்னாலும் இப்படிதான் வேகும் நன்னா. இது என்னன்னு நினைக்காதீங்களோ, அதுதான் அந்த பெருங்காயம் கலரு. இப்போ இதை கரண்டியால சுட சுட மசிச்சுக்கணும். இப்போ நல்லா குழசெல்லாம் கொடுத்தா ரொம்ப பிரமாதமா இருந்தது. அந்த பிரசாதம் அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ இதை அடுப்பை பற்ற வச்சு இந்த வானலியை போடுறேன். கொஞ்சம் கெட்டியா இருக்கு இல்லையா, அதனால நான் கொஞ்சம் ஜலத்தை அதில் விட போறேன். அப்பதான் கொஞ்சம் தளர்வா வச்சோன்னா வர வர அப்புறம் இழுத்துக்கும் அந்த ஜலத்தை. அதை வந்து நான் வெந்நீர் தான் விடணும், பச்சை ஜலம் விடாதீங்க, நெத்தாயிடும். துளி கூட அந்த சாத்தோட ரூபமே தெரியக்கூடாது. இதுல இப்பயே பெருங்காய மனம் வருது. இன்னும் இந்த நெய்யில மிளகை தாளிச்சு கொட்டினா இன்னும் நல்லா இருக்கும். உப்பு ஆல்ரெடி போட்டுட்டேன் பாருங்க, நான் இதுல வேகும் போதே போட்டுட்டேன். இன்னும் கூட கொஞ்சம் விட்டுருக்கேன் பாருங்க. பார்த்து விடணும். பார்த்தீங்களா, இப்போ சாப்பிட போறோம், அதனால இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கேன். இன்னும் இறுகிற ஆரம்பிச்சதுன்னா சொட்டு விட்டுக்கோங்க ஜலத்தை, பரவாயில்ல. இதுக்கு ஒன்றும் செலவே இல்லை பாருங்க. இலுப்பு சட்டி காஞ்ச உடனே நல்லா நெய்யை விட்டுப்போம். நெய் தான் இதுக்கு. இந்த இதுக்கு தகுந்த காரம் போட்டுக்கணும். நல்லா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்க. அணைச்சுட்டேன் அடுப்பை. இப்போ இதில் எடுத்து அதை விட்டுடணும். உப்பு தேவைப்பட்டா அப்புறம் பாத்திரம் கூட போட்டுக்கோங்க. நான் அதுக்கு போட்டிருக்கேன் திட்டமா, என் கண் திட்டத்தில் போட்டிருக்கேன். அதை ரொம்ப குறவரப்பா இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி தான் இருந்தது நான் சாப்பிட்டது. குறவரப்பா பிடிக்கிறா வேணும்னா கொஞ்சம் குறவரப்பா பிடிச்சிக்கோங்க. அந்த குட்டி உரல் இருக்கு இல்லையா, அதில் பிடிச்சிக்கோங்க. வெறும் மிளகு பொங்கல் ரெடி. நான் தான் பேரே வச்சிருக்கேன். அவ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லுவா, நான் தான் வச்சிருக்கேன். என்ன சாப்பிடுச்ச களத்துல அவளுக்கு ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பறந்துடும். இப்போ இன்னைக்கு நைவேத்தியத்துக்கு தேவையான இந்த மிளகு பொங்கலும் பச்சை பயிரில் பண்ண ஒரு ஸ்வீட் சுண்டலும் உப்பு போட்டு சுண்டலும் ஒன்று பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா. எல்லாரும் இது ட்ரை பண்ணி பாருங்க. சுவாமி நிவேதியத்தை பண்ணிட்டு எல்லாருக்கும் வெத்தலை பாக்கும் கொடுக்கலாம். இந்த பொங்கல்லாம் கூட கொடுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. காலம்பரம் வர ஆளுக்கு கொடுங்க, சாயந்தரம் வர ஆளுக்கு சுண்டலை கொடுக்கலாம். கீழே லிங்க் கொடுப்பா என் பொண்ணு, அதை பாருங்க. லாஸ்ட் இயர் வந்து அந்த பயரை எப்படி தெரியுமா பண்ணேன், வைஷ்ணவி டெம்பிள்ல ஒரு ட்ரிப் நான் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. அவ என்ன பண்ணிருக்கா, ஒரு துணியில இந்த மாதிரி நல்லா ஊற போட்டுட்டா. முதல் நாளே ஊற போட்டுருங்க, அதை நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் மறுநாள் நல்லா அதை களைஞ்சுட்டு நல்ல ஒரு ஒயிட் துணியில மூட்டை கட்டிடுங்க. மூட்டை கட்டி குக்கர் உள்ளயோ இல்லை இட்லி பறையிலையோ வச்சுடுங்க. வச்சுட்டு நல்லா அதை வெறுமன ஸ்டீம், உங்களுக்கு வெயிட் எல்லாம் போடாதீங்க, நல்லா ஆவில வச்சிருங்க. ஸ்டீமர்லயோ எதுலயோ வச்சு நல்லா எடுத்துருங்க. அதை கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பாருங்க, கையில நசுக்க வரணும் ஒரு மாதிரி. அதாவது ரொம்ப நெசுக்கு வராது. இது ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்புறம் அதை எடுத்துட்டு நீங்க வந்து அப்படியே ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அப்படியே தேங்காவை பச்சையா அதுல துருவி போட்டு கலந்து தாளிச்சு கொட்டல் ஒண்ணுமே வேண்டாம், அப்படியே கூட கொடுக்கலாம். ரொம்ப ஜோரா இருக்கும். நீங்க வேணும்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா. என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.